அதாவது என்னுடன் பிறந்தவர் எத்தனை பேர் எனில் ஆண்பால் மூவர் பெண்பால் நால்வர்ங்கிறார். அதாவது 4 3 7 பேர் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னாக்கா, அறிஞர்கள் எல்லாம் எங்கு பிறந்தாலும் ஒரு தாயின் மக்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காக இருக்கிறார். மற்றபடி இதில் வர்ற பெயர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றார்கள பிறந்தார்கள் என்பதற்கு எந்தவித சான்று அவரும் கொடுக்கவில்லை, எவரும் கொடுக்கவில்லை. எனவே நாமும் கொடுக்க முடியாது. ஆனால் அது ஒரு பெரிய தத்துவம், பெரிய வித்தகம், பெரிய ஒரு விளையாட்டையே இங்கே விளையாண்டிருக்கார். யார் வளர்ந்தா பிறந்தது மட்டும் இல்லை, எங்கெங்கே வளர்ந்தும் தெரியுமா? யாம் வளர்தரம் சிறிது இயம்பக் கேண்மீன் ஊற்றுக்காடு எனும் ஊர்தனில் தங்கிய வண்ணாரகத்தில் உப்பை வளர்ந்தனர். பேரே உப்பை. எனவே எங்கே ஊற்றுக்காடு என்ற இடத்திலே பிறந்து வண்ணாரகத்தில் உப்பை வளர்ந்தனர் என்று சொல்லிவிட்டு, காவிரி பூம்பட்டினத்தில் கல்விளைஞர் சேரியில் சாந்தார் அகம்தனில் உருவை வளர்ந்தனர். காவிரி பூம்பட்டினத்தில் உருவைங்கிற வளர்ந்தார். யார் தெரியுமா? சான்றார். இப்போ சாணான்னு சொல்லி அந்த காலத்தில் கோயில் திருவீதியில் கூட நடக்க முடியாமல் அவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள். பெரியார் தான் போராடி அந்த இதில் வெற்றி பெற்றார். வைக்கம் வீரர்னு பெயர் பெற்றார். அது நிற்க வரலாறு. இங்கே சான்றார் என்பது தான் சாணார் என்று திரிந்து கேவலப்படுத்தப்பட்டார்கள் என்று தெரிகிறது. இப்போ எல்லாம் அவங்களாம் எங்கேயோ இருக்காங்க. சிவநாடார் எவ்வளவு பெரிய உலகத்தில் பெரிய பணக்காரர் மட்டும் இல்லை, நல்ல பண்பாளர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வாரி வழங்கும் கோடிக்கணக்கில் தினத்துக்கு தர்மம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பல பேர் கல்யாண மண்டபம் கற்றுக்கிட்டு ஓஹோன்னு இருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க பனையேரிகளாக சாணார்னு சொல்லப்பட்டு அவர்களை வீதியில் கூட நடக்க முடியாமல் அவர்களை கேவலப்படுத்தி வைத்திருந்தது இந்த சமுதாயம். பானரகத்தில் ஒவ்வை வளர்ந்தனர். நரம்பு கருவியோடு நன்னிடி சேரியில் பானரகத்தில் ஒவ்வை வளர்ந்தது ஒரு அழகான இது. அதனால தான் பாடிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் வந்து கம்பன் பொண்ணுக்கு பாடுவான், அவ்வை வந்து கூழுக்கு பாடுவாள் என்று சொல்லி. பாணருங்கிறது இசை. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இசை வெள்ளாளர். அதெல்லாம் அவங்க மிகப்பெரிய கலைஞர்கள். அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல, கலைஞர்கள். பெரிய பெரிய நாட்டிய பேரொழிகளுக்கெல்லாம் நாட்டியம் கற்பித்த வித்தகர்கள் அவர்கள். எனவே அதுவும் ஒன்றும் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் பெருமானும் சொல்லி வச்சுட்டார். அதனால் ஒவ்வை வளர்ந்தது அந்த அந்த நரம்பு கருவியோடு நன்னிடு சேரியில். நிறைய இசை கலைஞர்கள் அவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள்லாம் நினைக்கிறது மாதிரி கீழ்மக்கள் அல்ல, மேன்மக்கள் அவர்கள். பாணர் வீட்டில் வளர்ந்தார். குறவர் கோமான் கொய்தினை புனஞ்சூழ் வன்மலை சாரலில் வள்ளி வளர்ந்தனர். வள்ளி வந்து முருகன் கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா? எனவே அவர் வளர்ந்தது எங்கேன்னாக்கா அந்த தினை கொய்கிறவங்க ஒரு வீட்டில். அடுத்து வள்ளுவனை சொல்லுகிறது போது சொல்லுகிறார். ஏன்னா இன்றைக்கி அந்த வழக்கு இருக்குது. தொண்டை மண்டலத்தில் வண்டமிழ் மயிலைன்னு பேர். தொண்டை மண்டலத்தில் மயிலாப்பூர் இன்றைக்கி இது சொல்கிறோம்ல, அதை பல பேர் சொல்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டார். பறையர் இடத்தில் வள்ளுவர் வளர்ந்தார். பறையன் வீட்டில் தாண்டா வள்ளுவன் வந்தான். எங்கடா பிறப்பு மட்டும் இல்லைடா, எங்களுடைய அதிகனையும் சொல்லிடுறார். அதிகனிலிடையே அதிகமான் வளர்ந்தனன் அரும்பார் சோலை சுரும்பார் வஞ்சி அதிகன். வஞ்சி நாட்டில் பிறந்தான் அவன் வள்ளல். அவனையும் சேர்த்துக்கிறார் ஒரு தாய் மக்களாக. சான்றோர் சான்றோர் பாலராக, சாலார் சாலார் பாலராகவே என்பது எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். இதில் என்ன வந்திருக்கு? சும்மா அது பிறப்பிடம். அதாவது தாய் வயிறு என்பது ஒரு பிறப்பிடத்துக்கு இதே தவிர மற்றபடி எல்லாரும் ஒரு தாயின் மக்கள், நாட்டு மக்கள்னு அர்த்தம். பாரூர் நாட்டு ஊர்தன்னில் அந்தனர் வளர்க்க யானும் வளர்ந்தேன். இவர் தன்னுடைய பிறப்பை சொல்லும்போது அந்த உடனே சொல்லுவான், வேறு அந்தனர் வளர்ந்தா தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக்கிறான். அதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் அவர் கிடையாது. அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட நூலை எழுத மாட்டார். ஆகவே வளர்ந்த வேகமாக நீண்டு கொண்டே செல்வதனால் சீக்கிரம் முடிச்சுடலான்னு நினைக்கிறேன் இந்த இதோடு. வன்மை பறையரிடத்தில் வள்ளுவர் வளர்ந்தனர். அதிகமன் இடத்துல வஞ்சியில் வளர்ந்தான்னு சொல்லாது. அந்தனர் வரைக்கும் நான் வளர்ந்தேன்னு சொல்லுது. இவ கடித்து ஒரு தத்துவம். மாறிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ? சில பேருக்கு மட்டும்தான் மழை பெய்தாடா. காற்றும் சிலரை நீக்கி வீசுமோ? இல்லை, காற்று வந்து சில பேரை விட்டுவிட்டு பெரிய பணக்காரன் பக்கம் அல்லது பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிறான பேருக்கு அவன் பக்கம் வீசுமா? மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னமோ, அதாவது நம்ம மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னமோ, அதாவது இந்த உலகத்தை சுமக்க மாட்டேன்னு பூமி சொல்லுமா? கதிரோன் சிலரை கரியன் என்னமோ. சூரியன் வந்து உங்களுக்கெல்லாம் நான் பணக்காரன் வீட்டில் அல்லது பெரிய ஆதிக்க ஜாதிக்காரன் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லுமாடா.
வாழ்நான்கு ஜாதிக்கு உணவு நாட்டிலும் கீழ்நான்கு ஜாதிக்கு உணவு காட்டிலுமோ. 4 பேருக்கு காட்டில் பெரிய உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறான். அவனுக்கெல்லாம் நாட்டிலையும் மற்றவனுக்கெல்லாம் காட்டிலேயே போய் எல்லாம் தின்னுக்கிட்டா இருக்கான். திருவும் வறுமையும் செய்தவம் போற்று சாவதும் பேரிலே தரணி ஊர்க்கை சிறுமையும் திருவும் செல்வம் யார்கிட்ட வேணாலும் இருக்குண்டா. வறுமையும் அது மாதிரி வரும்டா. தவப்பேரும் எல்லாருக்கும் உங்களுக்கு உரியதுடா. சாவதும் பேரிலே தரணி ஊர்க்கை செத்து போகிறது வேறு கண்ணும் கிடையாதுடா. எவனை எப்போ பிடிச்சிட்டு போகிறான்னு தெரியாதுடான்னு முன்னே சொல்லிட்டார். குலமும் உண்டே குடியும் உண்டே இறப்பும் உண்டே பிறப்பும் உண்டே. எல்லாம் குலம்லாம் ஒன்று தான், குடியெல்லாம் ஒன்று தான், இறப்பும் ஒன்றே கதிதான், பிறப்பும் ஒன்று தான், வழிபடு தெய்வமும் எல்லாம் ஒரே கடவுள் தான். அதால் முன்னோர் என்னடா செய்யணும்னு சொல்லி முடிச்சுடுறார். முன்னோர் உரைத்த மொழி தவறாமல் என்ன ஆயினும் இறப்பவர்க்கீட்டு புலையும் கொலையும் களவும் தவிர்த்து நிலைபெற அறத்தில் நிற்பதை அறிந்து ஆணும் பெண்ணும் அல்லதை உணர்ந்து பேணி உரைப்பது பிழையெனப்படாது. சிறப்பும் சீலமும் அல்லது பிறப்பு நலம் தருமோ. பேதையை வேகமாக நீண்டு கொண்டே செல்வதனால் சீக்கிரம் முடிச்சுடலான்னு நினைக்கிறேன் இந்த இதோடு. பறையரிடத்தில் வள்ளுவர் வளர்ந்தனர், அதிகமன் இடத்துல வஞ்சியில் வளர்ந்தான்னு சொல்லாது. அந்தனர் வரைக்கும் நான் வளர்ந்தேன்னு சொல்லுது. அடுத்து ஒரு தத்துவம் மாறிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ. சில பேருக்கு மட்டும்தான் மழை பெய்தாடா. காற்றும் சிலரை நீக்கி வீசுமோ. இல்லை, காற்று சில பேரை விட்டுவிட்டு பெரிய பணக்காரன் பக்கம் அல்லது பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிறான பேருக்கு அவன் பக்கம் வீசுமா. மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னமோ. அதாவது நம்ம மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னமோ, அதாவது இந்த உலகத்தை சுமக்க மாட்டேன்னு பூமி சொல்லுமா. கதிரோன் சிலரை கரியன் என்னமோ. சூரியன் உங்களுக்கெல்லாம் நான் பணக்காரன் வீட்டில் அல்லது பெரிய ஆதிக்க ஜாதிக்காரன் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லுமாடா. வாழ்நான்கு ஜாதிக்கு உணவு நாட்டிலும் கீழ்நான்கு ஜாதிக்கு உணவு காட்டிலுமோ. 4 பேருக்கு காட்டில் பெரிய உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறான். அவனுக்கெல்லாம் நாட்டிலையும் மற்றவனுக்கெல்லாம் காட்டிலேயே போய் எல்லாம் தின்னுக்கிட்டா இருக்கான். திருவும் வறுமையும் செய்தவம் போற்று சாவதும் பேரிலே தரணி ஊர்க்கை சிறுமையும் திருவும் செல்வம் யார்கிட்ட வேணாலும் இருக்குண்டா. வறுமையும் அது மாதிரி வரும்டா. தவப்பேரும் எல்லாருக்கும் உங்களுக்கு உரியதுடா. சாவதும் பேரிலே தரணி ஊர்க்கை செத்து போகிறது வேறு கண்ணும் கிடையாதுடா. எவனை எப்போ பிடிச்சிட்டு போகிறான்னு தெரியாதுடான்னு முன்னே சொல்லிட்டார். குலமும் உண்டே குடியும் உண்டே இறப்பும் உண்டே பிறப்பும் உண்டே. எல்லாம் குலம்லாம் ஒன்று தான், குடியெல்லாம் ஒன்று தான், இறப்பும் ஒன்றே கதிதான், பிறப்பும் ஒன்று தான், வழிபடு தெய்வமும் எல்லாம் ஒரே கடவுள் தான். அதால் முன்னோர் என்னடா செய்யணும்னு சொல்லி முடிச்சுடுறார். முன்னோர் உரைத்த மொழி தவறாமல் என்ன ஆயினும் இறப்பவர்க்கீட்டு புலையும் கொலையும் களவும் தவிர்த்து நிலைபெற அறத்தில் நிற்பதை அறிந்து ஆணும் பெண்ணும் அல்லதை உணர்ந்து பேணி உரைப்பது பிழையெனப்படாது. சிறப்பும் சீலமும் அல்லது பிறப்பு நலம் தருமோ. பேதையை நானும் ஒரு நீண்ட ஒரு பெருமகனுடைய ஒரு நூலை எடுத்து செய்ததிலே பெருமையடைகிறேன். யார் மனதையும் புண்படுத்துவதாக அல்ல, நான் வழக்கமாக சொல்வது பண்படுத்துவதற்காக. தமிழர்கள் என்று சொல்லுபவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள், தமிழ் நிலத்தில் பிறந்தவர்கள், தமிழ் பேசுகிறவர்கள், தமிழருக்காக பாடுபட்டவர்கள், தமிழுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். திராவிடர்கள் என்று சொல்லப்படுவது தென்னாட்டில் இருக்கிறவங்க, தெற்கான பூமிக்கு இந்தாண்ட உள்ளவங்க திராவிடர்கள்னு சொல்லப்பட்டாங்க. ஏன்னா திராவிடர் தமிழர் இதெல்லாம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி நாங்கள் தமிழர் இல்லையான்னு கேட்குறாங்கல்ல. முதல்ல நாங்கள் தமிழர், எனக்கு தமிழ் பற்று உண்டு என்று பாரதி போல் முழங்கட்டும், பாரதியார் போல்வாவது முழங்கட்டும். எல்லாம் பெரியார் திடலுக்கு போங்கன்னு சொல்ல, அல்லது அண்ணாவை பின்பற்றி அந்த கட்சியில் சேருங்கன்னு நான் சொல்ல. அவர்களாவது நாங்கள் தமிழர்கள், தமிழ்தான் எங்கள் தாய்மொழி என்பதை அவர்கள் சொல்லட்டும். அவர்கள் சொன்னால் இவர்களும் சொல்லுவார்கள், மற்றவர்களும் சொல்லுவார்கள் என்று கூறி, இங்கே சண்டை என்று போடுவதற்கு யாரும் வரவில்லை. சமாதானமாக வாழ்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் என்று எண்ணி, இந்த ஜாதி வேற்றுமை, ஜாதி என்பது ஒரு வியாதி, அதை பற்றி நான் பல பேர் சொல்லியிருக்கிறேன். அந்த வியாதி பிடித்தவர்களும் மருந்து போன்ற கபிலர் போன்றவர்களால் இவருடைய மருந்தை உண்டு. வள்ளலார் போன்றவர்கள் கூறிய ஜாதி மத சழக்குகள் ஒழிய வேண்டும் என்று கூறிய முழக்கங்களை உணர்ந்து ஜோதி வழியாக வழிபட்ட வள்ளலாரை உணர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வள்ளுவன் காட்டிய வழியில் வாழ்வோமேயானால் நிச்சயமாக நாம் நலமுற வாழ்வோம். இல்லை என்றால் அல்லல்பட்டு அழிந்து போவோம், அடிமையாகவும் மற்றவர்களுக்கு என்று கூறி, தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பது நம் கடமை என்று கூறி
அதற்காகவே நான் பாடுபட்டு வருகிறேன் என்று கூறி, அதற்காக பாடுபட்டு வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச் செழியன். கபிலர் அகவல்னு ஒரு நூல். பெரியார் மண் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பெரியார் மண்ணுங்கிறத விட பெரியார் பிறந்த மண் அல்லது வாழ்ந்த மண் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பெரியாருக்கு முன்னே புத்தர் நமக்கு தெரிந்த வரையில், அதற்கு முன்பு சித்தர்கள், அதற்கு பின்பும் சித்தர்கள் என்றெல்லாம் தோன்றித்தான் பல பகுத்தறிவு சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்து புத்தன்தான் மிகச்சிறந்த ஒரு பகுத்தறிவு பாதையை இந்த மண்ணுக்கு பாரதி சொன்னது மாதிரி புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்று சொன்னார். அதை நாம் மனத்தில் கொண்டு இந்த பார்ப்பனர் அல்லாதார் என்ற பிரிவே தேவையற்ற ஒரு சர்ச்சை. ஆரியர் திராவிடர் என்பது கூட ஆரியம் என்று ஒன்று சொல்லி அதை உயர்ந்ததாக சொல்வதனால் அப்படி கருதப்படுகிறதே தவிர, ஆரியம் திராவிடம் என்பது ஆரியம் நீங்கிவிட்டால் திராவிடமும் நீங்கிவிடும். அது இருக்கிற வரைக்கும் இதுவும் பேசித்தான் ஆகணும், பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆகவே இதை ஒரு அடிப்படையாக வைத்து பார்ப்பனர்களில் கூட எவ்வளவு பெரிய முற்போக்கானவர்கள் இந்த சமூகத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதில் நமக்கு தெரிந்து மிக புகழ்பெற்ற அரசியல்வாதியான பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். எனவே காஷ்மீர் பண்டிட் அவர். எனவே பக்கா பார்ப்பனர் அவர், அதில் சந்தேகமில்லை. அதாவது பிராமணர் என்று சொல்லுவது வேறு, அது ஒரு ஒழுக்கம் சார்ந்தது. அதனால் அந்த பெயர். இப்படி பார்ப்பனர்களில் பலர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அரசியல்வாதியாகவும் தியாகியாகவும் நாட்டு பிரதமராகவும் இருந்து பல முற்போக்கு சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தவர். வரலாற்றில் பார்க்கிற போது நிறைய பேர் இருக்காங்க. அதில் ராகுல் சாங்கிருத்தியாயன் என்கின்றவர் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமானவர். அவரும் உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியைச் சேர்ந்த பார்ப்பனர். ஆனால் அவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. பெரிய அறிவுபூர்வமாக இந்த பொது உடைமை கட்சியிலே கூட பலர் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது ஜாதியை பார்த்து இல்லை. அதான் இது நம்முடைய திருவள்ளுவர் சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று. அவரை விட சிறந்த புரட்சிகரமான பொது நூலை உலகுக்கு தந்தவர்கள் ஒருவருமே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட அவர் வேணால் வேறு, அவர் ஆதி பகவான் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கபிலர் அகவல் என்ற ஒரு நூல் இருந்தது. அதுக்கு நான் உரையும் எழுதி விரிவுரை எழுதியிருக்கிறேன். அந்த கபிலர் அகவலை பற்றி நாம் படிப்போம். அவரும் நான் பார்ப்பனண்டான்னு சொல்லிட்டே அவர் ஒரு ஜாதியத்துக்கு எதிரான அறைகோலை விட்டிருக்கிறார். அதனால் அந்த நூலை பற்றி பார்ப்போம். இல்லாட்டினா வேறு விரிந்து கொண்டே போவோம். இதையே எப்படி சுருக்கி உங்களுக்கு சொல்லுவது என்பதை நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். கபிலர் அகவல்னு பேர். கிட்டத்தட்ட ஒரு 100 வரிகளை கொண்டது. வரிகளை தான், கன்னிகள்னு பார்த்தா இன்னும் குறையும். ஆனால் அப்படிப்பட்ட நூலில் அவர் ஒரு பெரும் புரட்சியை செய்திருக்கிறார். அவர் ஒரு பார்ப்பனர். அப்படி இருக்கிற போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் சொன்னு தான் ஏற்றுக்கணுமே தவிர, கடைப்பட்டதாக ஒதுக்கப்பட்டவர்களிலேயே எத்தனையோ மூடர்கள் இருப்பார்கள். மேல்நிலை நம்மை பொறுத்தளவுக்கு பகுத்தறிவுகள் சீர்திருத்தம் செய்தவர் யாராக இருந்தாலும் வள்ளுவன் வழியில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த கபிலர் அகவலை எந்த கண்ணோட்டமும் எந்த அரசியலும் எந்த லாபமும் எந்த லாவண்யம் இல்லாமல் நான் அதை மிகச் சுருக்கமாக சொல்லுவதற்கு முயற்சி எடுக்கிறேன். அதுதான் என்கிட்ட மிக கடினமான ஒன்று, சுருங்க சொல்லுதல். ஏனென்றால் நான் பெரும்புலவர் என்று பட்டம் பெற்றவன், 50 நூல்களுக்கு மேல் எழுதியவன், பல்துறைகளிலும் பாடுபட்டு கொண்டிருப்போம். இன்றைக்கு அந்த ஊடகத்துறையிலே நான் புகுந்து பல குறும்படங்களை எடுத்து கொண்டு வருகிறேன். இதோடு போதும். என்னை பற்றி கபிலர் அகவலுக்கு போய்டுவோம். நேராக கபிலர் அகவலுக்கு போய்டுவோம். கபிலர் அகவல்ங்கிறது பேர். ஒரு 100கணக்கான வரிகளை கொண்டது, 100 தாண்டிய வரிகளை கொண்டது. அதிக வரிகளும் கிடையாது. இதில்
பகுதியாக நான் அது சொல்லிடுறேன். முதல்ல படைப்பை பற்றி சொல்லுகிற போது ஒரு தத்துவம், எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை தத்துவம் இருக்கும். நான்முகன் படைத்த நானா உலகில் ஆண்ட சிறப்பின் அரும்பொருள் கூறுங்கால் ஆண்முதிதோ பெண்முதிதோ அன்றி அலிமுதிதோ நாள்முதிதோ கோள்முதிதோ நல்வினை முதிதோ தீவினை முதிதோ செல் என்று இந்த பிறப்பை பற்றி சொல்கிறார். இந்த நான்முகன் பிரம்மா, இப்போ அது பிரம்மம், அதான் படைப்புக்கு கடவுளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், அது பிரம்மன் அன்னு ஆண்பாலில் சொல்கிறது. இதனால் அது பிரம்மம், படைப்பு என்பது பிரம்மம் தான் தத்துவம். அதில் எது சிறந்தது? ஏன் அந்த அரும்பொருளை சொல்லுகிற போது ஆண் முன்னடியா பெண் முன்னடியா அல்லது அலி முன்னடியா, எது முன்பு? நாள் முன்னடியா அல்லது கோள் முன்னடியா, நல்வினை முன்பா அல்லது தீவினை முன்னியா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் அதோடு எதியா சிறப்பு உலகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். செல்வச் சிறப்போ அறிவு சிறப்போ தொல்லைமா ஞாலம் தோற்றமோ படைப்போ. இதில் உலகத்தில் எல்லா பிறப்பும் இயற்கையோ செயற்கையோ, காலத்தால் சாவரோ பொய்ச்சாவு சாவரோ, நஞ்சுறு தீவினை துஞ்சுமோ துஞ்சாதோ, துஞ்சும்போது அந்த பஞ்சேந்திரியம் என்சையா நிற்குமோ எவ்விடத்து ஏகுமோ, ஆற்றலுடையீர் அருந்தவம் புரிந்தால் வேற்றுடம்பு ஆகுமோ நமது உடம்பு ஆகுமோ, உண்டியை உண்குவது உடலோ உயிரோ என்று சொல்லி ஒரு பகுதி, அதை பார்த்துருவோம். இந்த உலகத்தில் செல்வம் சிறப்பா அறிவு சிறப்பா, இந்த பழமுலகத்தில் தோற்றம் எப்படி படைக்கப்பட்டதா அல்லது தானாக உண்டானதா, எல்லா பிறப்புகளுமே இயற்கையானதா அல்லது செயற்கையானதா, சாகின்ற போது காலம் முடிஞ்சு போனால் சாவானா அல்லது பொய்ச்சாவு, ஏதாவது விபத்தில் எப்போ சாவோன்னு தெரியாமல் செத்து போயிடுவானா திடீர்னு. அதாவது நஞ்சு போன்ற தீய வினைகள் எல்லாம் நாம் தூங்குகிற போதுன்னு, துஞ்சுமோங்கிறதுக்கு மரணம்னு வச்சுக்கலாம், இருந்தாலும் துஞ்சுமோனும் அப்படி தான் நான் எழுதியிருக்கேன். தூங்கும்போது நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லப்பட்ட நம் உடலில் உள்ள இந்த 5 உறுப்புகளும் அதெல்லாம் எப்படி இருக்கும்? துஞ்சுமோ அல்லது இந்த பஞ்சேந்திரியம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்? எனவே ஆற்றல் உடையவர்களை அருந்தவம் புரிந்தால் வேற்று உடம்பு ஆகுமோ. நம்ம தவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் வேறு உடம்புக்கு போவோமா அல்லது போகாமல் இருந்துருவோமா? அதை தமது உடம்பாகுமோ அல்லது இதே உடம்புல தான் பிறப்போமா? உண்டியை உண்குவது நம்ம உடம்பா உயிரா? இந்த உணவை உண்றது எதுக்கு? உடம்புக்கு சாப்பிட்றோமா உயிர் வாழ சாப்பிடமா என்று சொல்லி ஒரு பகுதியை முடிக்கிறார். அதற்கு அடுத்து இன்னொன்று தலைப்புக்கு போகிறார். உலகத்தீரே உலகத்தீரே நாட்கடிப்பாக வாய்ப்பறை கேண்மின் சாற்ற கேண்மின் மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை. இந்த இடத்துல ரொம்ப தத்துவத்தை அப்படியே முத்தாக கொட்டுறார். மனிதனுக்கு 100 வயதுக்கு மேலே அவர்கள் பிறக்கப் போவது இல்லை. 100க்கு மேல் பிறக்கப் போவது இல்லை. 100 வயது 50 வயது 50 இரவில் அகலும் துயிலினால் 50 வயது தூக்கத்தில் போயிடும். ஒட்டிய இளமையால் ஓர் 5 நீங்கும். எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள். நமக்கு இளமை என்று ஒன்று இருக்கிறதே, அது ஓர் 5, அதில் ஒரு 5 ஆண்டுக்கு போகணும். ஆக்கை இளமையால் 5 நீங்கும். இளமை வாழ்க்கையில் 5 15 போயிடும். அப்போ 70 ஆகுது. அதனை 70 போக நீக்கி இருப்பன 30. அவற்றுள் 70 போய் உனக்கு இருக்கிறது 30 வயது தாண்டா நீ உலகத்தில். இப்போ 100 வயதாக இருந்தால் எவன் 100 வயதை வாழறான்? ஏதோ பெரிய வியப்பு. அது ரொம்ப விதிவிலக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர் சொல்லுகிறார், அந்த 100லே இருந்தால் 30, இல்லை என்றால் அதுவும் தப்பதுங்கிறார். எப்படி அதில் சொல்கிறார். அப்புறம் அழகாக இன்புறு நாளும் செலவே, அதாவது அதில் இன்பமாக இருக்கிறது அந்த 30 ஆண்டுகளில் கொஞ்ச நாள் தாண்டா இன்பம். அப்புறம் இருக்க துன்புறு சிலதே அதாண்டு துன்புறு நாளும் செலவே, துன்பப்படுறதும் சில நாள் தான், இருந்தாலும் அந்த இன்பமும் துன்பமும் சரியாயிடும்போது சிலவே ஆதலால். ஆகவே சிலர் தான் இருக்குது. அதனால் என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா உணர்ந்துக்க. பெருக்காறு ஒத்தது செல்வம். ஒரு அருமையான வரலாற்றை சொல்கிறார். இந்த செல்வம்
பணம் எப்படிப்பட்டதுன்னா பெரிய ஆறு மாதிரி அடிச்சுக்கிட்டு போகிறது. அது பெருக்காற்று இடிகரை ஒத்தது இளமை. அந்த ஆறுல கூட இந்த இளமை இருக்கு பாரு, கரை தான், ஆனால் கான்கிரீட் போட்ட கரை இல்லை. இடிகரை ஒத்தது, இடிஞ்சிட்டு போய் மணல் கரைடா, எப்போ அடிச்சுட்டு போகணும்னு தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிடும். இது இடிகரை வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். அந்த இடிந்த கரையில் ஒரு மரம் இருக்குது. அதை மாதிரி தான்டா அந்த அந்த கரையில் வாழ்கின்ற மரம் என்ன ஆகும்? கரையே நிலையில்லை, எப்போ இடிச்சிக்கிட்டு போகும், அது இழுத்துட்டு போகணும்னு தெரியாது. அதில் வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். வாழ்நாட்கள் எத்தனை அதில் இருக்கிற மரம் மாதிரி. கரை போச்சுன்னாக்கா அவ்வளோதான், வாழ்நாளும் முடிஞ்சு போயிடும். ஆதலால் அப்போ என்னையா செய்யணும்? இந்த இடத்துல தான் நிற்கிறார். இதை எல்லாரும் சொல்லுவான். இந்த கபிலர் ஜாதியை அடித்து தூள் பண்ணி போடுறார். பெரியாருக்கு முன்னையே அடித்து தூள் பண்ணுறார் இந்த பார்ப்பனர். அப்போ இன்னும் போக போக பார்ப்பீங்க நீங்கள். இதை என்ன செய்யணும் தெரியுமா? இதை மட்டும் எல்லோரும் எடுத்து சொல்லிவிடுவாங்க. ஏன் தெரியுமா? இது எல்லாருக்கும் போதும். மீதி எல்லாம் தங்களை பாதிக்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் வரிகளை மறைச்சிட்டாங்க இது வரைக்கும். நான் அதை எடுத்து உரையாக எழுதி நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க, நானும். அதனால் ஒன்றே செய்யவும் வேண்டும். நீ என்னடா செய்யணும்? இங்கே முடிச்சுடுறாரு, இதே போகிறோம் இந்த நூலுக்கு. ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் என்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் அப்படிங்கிறார். நல்லது செய்யணும், அதுதான் இன்றைக்கே செய்யணும். இன்றைக்கே செஞ்சாலும் இந்த நல்லதும் இப்பொழுதே செஞ்சிடணும். இதை எல்லோரும் எடுத்து பேச்சாளர்கள்லேருந்து உலக அளவில் எடுத்து சொல்கிறக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த எப்போதாயினும் கூற்றுவன் வருவான், எப்போ வேணாலும் வந்துடுவான் அவன். அப்போது அந்த கூற்றுவன் தன்னை, அப்போ அந்த யமனை பார்த்து நீ என்ன அழகாக ஒரு இலக்கிய நயமாகவும் ஒரு ட்ராமட்டிக்குன்னு நாடக பாணியிலையும் எழுதுவது கபிலருடைய தமிழ் ஆற்றல். போற்றவும் போகான். கொஞ்சம் நீ இந்திரன் சந்திரன் அப்படின்னு நீ போர்த்தினாலும், அது புகழ்ந்து ஐஸ் வச்சாலுங்கிறீங்களா, அதெல்லாம் போக மாட்டான். பொருளோடும் போகான். நீ ஏதாவது படைச்சி கிடைச்சி அது இதுன்னு ரகலை பண்ணு, ஊழலில் சம்பாதிச்ச காசை வச்சு நல்லா ஒப்பேற்றி அதையும் சாமிக்கிட்ட கொடுத்து சாமியையும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரி மாதிரி ஆக்குறீல்ல. அப்போ பொருளை கொடுத்து கொட்டி தங்கத்தேர் இருக்கிறான் பாரு, போக மாட்டான். சாற்றவும் போகான். கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் போக மாட்டான். ஐயா நான் இப்படி இருக்கையா, 10 புள்ள இருக்கையா, எல்லாம் வழங்க. தமரோடும் போகான். சரி, வேறு யாரையாவது கொண்டு போனாலும் போக மாட்டான். அவன் வந்திருக்கிற அந்த கூற்றுவனுக்கு ஒரு உருவகம் இருக்குல்ல, அந்த யமதூதர்கள், அவங்களோடையும் போக மாட்டான். இங்கே போக மாட்டான். அப்படின்ட்டு நல்லார் என்னான், ரொம்ப நல்லவன்யா, உலகத்துக்கெல்லாம் அள்ளி வழங்கினவன் வள்ளல், திடீர்னு போயிடுறான் அவனும். நல்குறவு அறியான். வறுமையாக இருக்கான் ஐயா, சோறு போடணையா, எல்லா பிள்ளைருக்கும் தெரியாதனமாக 10 பிள்ளைய பெற்றுட்டான் ஐயா. அதெல்லாம் யாராவது போட்டுவான், அந்த மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். வடா நீயா தீயார் என்னான். இந்த பெரிய கொலைக்காரன் 1000 கொலை பண்ணிடுவான், 100 கொலை பண்ணியிருக்கான், 1000 கொலை கொடுக்க தயாரானவன் தீயார் என்னான். அதெல்லாம் எனக்கு உன்னை விட நான் பெரிய ஆள்டா, போடா, நானே என்னை விட நீ கொலைக்காரனான்னு பிடிச்சிடுவான். செல்வர் என்று உண்ணான். ரொம்ப பணக்காரனாக இருக்கான், ரொம்ப பாவம், நல்லா ஆனால் தருகனாளன், ரொம்ப கெட்ட பய, நல்லா வீராண்மை படைத்தவன். உயிர் கொடு போவான். என்னதுடா உயிர்? உடல் கொடு போவான். உயிரை பிடிச்சிட்டு போடுவான், உடம்பை எடுத்துகிட்டு போடுவான். உடனுண்டு போகான். உயிர் அதை மட்டும் அவன் எடுத்துகிட்டு போகிறதில்ல. எதுக்குடா இந்த உடம்பு நாத்தம் பிடிச்ச உடம்புன்னு, சரி அதை மட்டும் வச்சுட்டு போடுவான். அதை மற்றவன் கட்டிக்கிட்டு அழுவிட்டோன்னு. ஏன்னா அதுக்காக தானே எல்லாம் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் உயிருக்குரியதை எவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உயிரினை ஏதுக்கு அழிவீர் ஏழை மாந்தர்கள். எல்லாம் கூடி அழுகுறான்ல. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைவொழிந்தார்களேன்னு திருமூலர். அவர் ஒரு பெரிய, இவருக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பெரிய ஞானி அவர்.
எனவே அவரும் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கார். வேறு மாதிரி அது பெரிய நூல். இது சும்மா சுருக்கமாக ரொம்ப குறும்படம் மாதிரி அடிக்கிறார். எதுக்குடா அழுவுறீங்க ஏழை மாந்தர்களே, ஏ கோழைகளேங்கிறார். ஏழைங்கிறது இந்த கோழைகளேலாம் வந்து எதுக்கு அழுவீர் ஏழை மாந்தர்களா? உயிரினை இழந்தோ உடலினை இழந்தோ, உயிரை இழந்துட்டோன்னு போகிறீங்க, உடம்பை இழந்துட்டோன்னு அழுவுறீங்களா? இழந்தோ உயிரிழந்து அழுதும் என்று ஓதுவீராகில், உயிரத்துக்காக தான் ஏன் அழுகணும்? அது ரொம்ப உயர்ந்ததுயா? ஒன்றும் அதை விட உயர்ந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து யாருக்கு பார்த்தீங்களா? உயிரிழந்து அழுதும் என்று உயிரினை அன்றாலாது இன்றும் காண்கிறீர். உழுத அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரையும் அவனா பார்த்தானா சொல்ல இந்த விஞ்ஞானியார். உயிரினை இழந்த உடலது தன்னை இந்த இடத்துல தான் மிக அருமையாக சொல்லுகிறான். அந்த உடம்பை எப்படி அவன் கொண்டு போவான் என்று மிக அருமையாக உயிரினை களவு கொண்ட கல்வனை போல திருட்டு பயில பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிட்டு போவான். களவு கொண்ட கல்வனை போல காலும் மாத்து கை. இந்த இடத்துல தான் என்னென்ன நடக்குது கொடுமை. அதை கண்கால நம்மளும் பார்த்துருக்கோம், எல்லாரும் பார்க்குறான். ஆனால் அவன் காலையும் கட்டி திருட்டு பயில பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கையையும் கட்டி என்ன செய்வான்? காலும் மாத்து கையும் மாத்து கூரை களைந்து கோவணம் கொழுவி இருக்கிற ஆடை, பட்டாடை, பவுனாடை, பொன்னாடை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போடுவான். கோவணம் கொழுவி அதையாவது விட்டு வைக்கிறவங்கள கடைசி நேரத்தில் அதையும் பிடிச்சி குறுக்கிட்டு விட்டுறாங்க சுடுகாட்டில். கோவணம் கொழுவி ஈமத்தீயை எரியிட மூட்டி. இன்றைக்கெல்லாம் இந்த சுடுகாடு வந்துட்டுது. அப்போ எல்லாம் விறகு விராட்டி அவன் பணக்கார தன்மைக்கு தகுந்தபடி ஏழை அதுலேயும் பார்க்குறான். எல்லாம் என்ன இங்கே ஈமத்தீயை எரியிட மூட்டி பொடிபட சுட்டு புனலிடை மூழ்கி போய் தமரோடும் புந்தி நைந்து அழுவது சலம் எனப்படுமோ சதுர் எனப்படுமோ. எல்லாம் செஞ்சு கூரையை அதாவது ஆடையை களைஞ்சு கோவணத்தை கட்டி ஈமத்தீயை மூட்டி அதில் போட்டி புட்டியாக சம்பளம் ஆகிற வரைக்கும் போட்டு எழுந்தால் அடித்து போட்டு எல்லாம் போட்டு வீட்டுக்கு போய் அழுவுறீங்களே கூட்டத்தோடு சேர்ந்து மறுபடியும் ஒப்பாரி வச்சு அது என்ன சலம் எனப்படுமோ, அது என்ன எதில் கொண்டு சேர்க்குதுங்கிற சலம் எனப்படுமோ சதுர் எனப்படுமோ, அது என்ன சாதுரியமா அல்லது மறதியா உங்களை பற்றி, அல்லது தீமையானது என்று சொல்கிறதா அல்லது தந்திரமானது என்று சொல்கிறதா, உண்மையா பொய்யான்னு அங்கேயும் கேட்குற. பார்ப்பன மாந்தர்கள் பகர்வது கேள்மின். இந்த இடத்துல வந்து ஒரு புட்டிக்கிறார். பார்ப்பனர்களை பார்த்து திவசம்லாம் கொடுக்குறான் பாரு, அதை கொடுக்குறவனையும் சேர்த்து பிடிக்கிறாரு, கொடுக்காதவனும் ரொம்ப உற்று நோக்காது. பார்ப்பன மாந்தார் இந்த நேராக வர்றார் பாரதியார். முன்னாடியே பாரதியாருக்கு இவர் படிச்சிருப்பார் போட்டிருக்கு, வழிகாட்டியது தான். பார்ப்பன மாந்தர்கள் பகர்வது கேள்மின். சொல்கிறது கேளுங்க. இறந்தவராய் உண்மை இல்லிடை இருத்தி. உங்களை யார் பணம்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறான், பணம் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை வந்து பணம்னு நினச்சிட்டு உனக்கு கொடுக்குறான் எல்லாத்தையும் அள்ளி. எனவே நீ அந்த இடத்துல இந்த தவசம் பண்ணுறவன் பணம்னே சொல்லிடுறாரு. இறந்தவராக உண்மை இல்லிடை இருத்தி பாவனை மந்திரம் பலப்பட உரைத்தே. என்ன சொல்கிறான்? பாவனையில் சொல்கிறானே தவிர அவனுக்கு அந்த உணர்ச்சியெல்லாம் கிடையாது. உமக்கு அவர் புத்திரர் ஊட்டின போது போன மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கொடுக்குறிய தவசம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கே எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு போகிறதுக்கு. அதை வந்து இந்த புத்திரர்கள்லாம் உனக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படியே இந்த தவசம் பண்ணுறவனை ரொம்ப தாக்குறாரு. அதாவது பணம்டானே உனக்கு அவன் பிள்ளையெல்லாம் கொடுக்குறான், ஏன்னா இவனுக்கு தானே கொடுக்குறான். அவர் புத்திரர் ஊட்டின போது அடுபசையால் குலைந்து ஆங்கவர் மீண்டும் கையேந்து நிற்பது கண்டது யார் புகழீர். ரொம்ப பகுத்தறிவு இந்த இடத்துல அவர் பேசுகிறார். அவர்கள் வந்து கையேந்தி எங்களுக்கு கொடுங்கடான்னு கேட்டவங்களை எப்போ நீங்கள் பார்த்தீங்க? அருந்திய உண்டியால் 6 பசி கழிந்தது. இல்லை அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறிய, அதனால் யாரோட பசிடா தீந்துச்சு ஒட்டி அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு பகுதியோடு நிறுத்தி, இல்லை எந்த நாட்டிலையும் இல்லைடாங்கிறத சொல்லும்போது கபிலர் எங்கேயோ போயிடுறார். இது இடைக்கால கபிலர் தான்.
ஒரு கடைச்சங்க அதாவது சங்ககால கபிலர் அல்ல, இடைக்காலத்தில் அவர் பெயரால் இருந்த ஒரு அந்தன புலவன்னே இவரை சொல்லலாம். ஏன்னா அவருடைய குணங்கள் வெளிநாட்டில் எல்லாம் இந்த மாதிரி திவசம் கொடுக்கறது இல்லையா, முட்டா பயல்களா கொடுக்குறவனையும் சொல்கிறார், வாங்கிக்கிறவனையும் சொல்கிறார். ஒட்டிய மிலேச்சர் ஊனர் சிங்களத்தர் இட்டிடை சோனகர் யவனர் சீனத்தர் பற்பலர் நாட்டினர் பார்ப்பார் இல்லையார். மிலேச்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஊனர்கள், யவனர்கள், சிங்களவர்கள், இட்டிடை சவனகர்கள் என்று சொல்லக்கூடிய வேற்று நாட்டினர், யவனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சீனத்து நாட்டில் பெரிய நாடாச்சது அவர்கள், இப்படி பற்பனர் நாட்டினர் பார்ப்பனர் இல்லை. எங்களே பார்ப்பானே கிடையாது, அங்கே செத்து போகிறவனுக்கெல்லாம் சாப்பாடு யாரா போடுறா. எவ்வளோ பெரிய அருமையான பகுத்தறிவு பாருங்கள். பற்பல நாட்டினர் பார்ப்பார் இல்லையால், அங்கெல்லாம் பார்ப்பானே இல்லை. முற்படைப்பு அதனில் வேறாகிய முறைமையால் நால்வகை சாதியின் நாட்டினீர். நேராகவே பார்த்து பிடிச்சி கேட்குறாரு இல்லை. நால்வகை முற்படைப்பு அகதனில் வேறாகிய முறைமையால், முன்னாடி வேறு ஜாதி வேறு பிறவி இருந்தது அப்படின்னு, பிறவியினால் நால்வகை சாதி நாட்டினீர் அப்படி ஜாதி 4 வகை பிரிச்சிங்களாடான்னு அவங்கள பார்த்தே கேட்குறாரு. யார்? ஈவேரா பெரியாரா கேட்டார், கபிலர் என்ற பெருமகன் கேட்டார். அதனால் எல்லாரையும் பார்ப்பனர்களெல்லாம் திட்டுறது, பொத்தம்படுவா திட்டுறது, அது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதுக்கு உரியவர்கள் யாரோ அவன் ஜெண்டை பிடிச்சி திட்டலாம் அல்லது தட்டலாம். 4 வகை ஜாதி நாட்டினீர் மேல்வகை கீழ்வகை விளங்குவது ஒழுக்கால். மேலே ஜாதி கீழ் ஜாதி ஒழுக்கத்தை வச்சு தாண்டா முடிவு பண்ணும். அது உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அங்கே தான் புலவனாக நிற்கிறான், அறிவுரையாளனா இல்லாமல். பெற்றமும் எருமையும் பிறப்பினில் வேறோ, எருமை பசுமாடுலாம் பிறப்பில் வேறையா. அவ்விரு ஜாதியில் ஆண்பெண் மாறி கலந்து கருப்பரல் கண்டது உண்டோ. அந்த 2 ஜாதிலையும் இந்த பசுமாடு எருமை மாடு 2 சேர்ந்து உள்ள பெக்குதாடா இல்லையடா. கலந்து கருப்பரல் கண்டி ஒரு வகை சாதியா மக்கள் பிறவியில் ஒரு வகை சாதியார் மக்கள் பிறப்பு இலீர். ஒரே பிறப்பு வச்சுட்டிங்க, எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டிங்கல்ல. வேற்றுமைகளை எல்லாம் கொண்டு எனவே ஒரு வகை பிறவின்னு இல்லை. எல்லாம் பல இதில் பல பற்றையாக தான் பிறக்கிறீங்க. கலந்து கருப்பரல் கண்டது உண்டோன்னு சொல்லிட்டு ஒரு வகை சாதியாக மக்கள் பிறப்பிலீர் இருவகையாக நீர் இயம்பிய குலத்து ஆண்பெண் மாறி அணைதலும் அணைந்தவின். ஆண் பெண்ணுங்கிற சேர்க்கையை தவிர வேற சேர்ந்து இப்போ ஒரு ஆம்பளையும் புள்ள பெற்றுக்கிறானா, பொம்பளையும் சேர்ந்து புள்ள பெற்றுக்க முடியுமா? கருப்பறை உயிர்ப்பதும் காண்கின்றீரோ. எந்நிலத்து எந்த வித்து இடப்படுகின்றதோ அந்நிலத்து அவ்வித்து அங்கு உரித்திடும் அல்லால் மாறிமேராகும் வழக்கமின்றில்லையே. எந்த நிலத்தில் எந்த விதையை நீங்கள் போடுகிறீர்களோ அந்த விதை தான் முளைக்குமே. சுரையொன்று போடுக விதையொன்று போடு சுரையொன்று முளைக்குமாங்கிறாங்களே, அதுதான் இங்கே சொல்கிறாரு. அது மாதிரி வேறு மரம் இருக்குமா, ஆலமரத்தை விதையை போட்டாக்க அரச மரம் முளைக்கும், இல்லை வாழை மரம் முளைக்குமா. என்ன கிண்டலும் பண்ணுறாரு பாருங்க. வேறாகும் வழக்கம் இன்றிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தான் அங்கே மனிதர்கள்ட்ட வர்றார். ஒரு இயற்கையை வைத்து நிலைநாட்டிய புலவர் பெருமான் மனிதரிடையே நேரடியாக வந்து ஒரு பெரிய தத்துவத்தை அல்ல, நடைமுறையை, ஒரு பழமையை உடைத்து எரிகின்ற பெரிய வெடிகுண்டாக அவர் மாறுகிறார். அதை காண்போம். இதே ஜாதி பார்க்குற முண்டங்களா பூசுரர் புணர்ந்து புலைச்சி எறிகின்ற புத்திரர் ஆயினோர் பூசுரர் அல்லரோ. புலச்சியர்கிட்ட போய் சேர்ந்து இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பூசுரர் புணர்ந்து புலச்சியரை புணர்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே உலகத்தில். நடந்து எல்லாம் கலந்துட்டான். கலந்த பிறகு வர்ணம் பிரிச்சுக்கிட்டான். வர்ணமும் எல்லாம் கலந்து தான் இருக்குது. எல்லாம் கருப்பாரு சேப்பா ஆரியனாவாக இருக்கான், ஒன்றும் கிடையாது. அவன் அந்த பிரிச்சுக்கிட்ட பிறகு வச்சுக்கிட்ட பேதமை தவிர இன்னும் சொல்ல போனால் திராவிடர் தான் முன்னாடி குடி இருந்தவங்க. அப்படி சிந்து சமவெளி நாகரிகம் தான் சொல்கிறாங்க. அப்போ திராவிடோ ஆரியர் என்ற நிலை தான் இருக்குது. அந்த வர்ணம் பிரிச்சுக்கிட்ட பிறகு தான் ஜாதி அது இதெல்லாம் இருக்குது. பூசுரர் புணர்ந்து புலச்சி எறிகின்ற புத்திர ஆயினோர் பூசுரர் அல்லரோ. அவனும் பூசுரன் தாண்டா, அவனும் தேவன் தாண்டாங்கிறார். பெற்றமும் எருமையும் பேதமாய் தோன்றல் போல் மாந்தரில் பேதமாய் வடிவை அவர் கண்டுள்ளார். பெற்றமும் காளையும் எருமையும் சேர்ந்து, எருமை மாடும் சேர்ந்து பசுமாடும் சேர்ந்து
பேதமாக இருக்கிறது, வடிவு வேறத்தில் இருக்கிறது யாராவது இருக்கானா? வாழ்நாள் உறுப்புமை வண்ணமோடு அறிவினில் வேற்றுமையாவதும் வெளிப்படல் என்றே. வாழ்நாள் இல்லை, உறுப்பு வேறு இருக்கா, உடம்பு வேறு இருக்கா, நிறம் வேறு இருக்கா, எல்லாம் கலந்துட்டு அறிவினில் அறிவியலாக பார்த்திங்கன்னா வேற்றுமை ஆவதும் வெளிப்படல் என்றே. அறிவினில் ஆராய்ந்து பார்க்கிற போது வேற்றுமை ஆவதும் வெளிப்படல் என்றே. அதுவும் ஒன்றும் வெளிப்படையாக தரல. ஏன்னா வாய் இருக்கிற இடத்துல அவனுக்கு வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது இருக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு வாய் இருக்கா, எல்லாம் இருக்கிற இடத்துல கால் இருக்கா. அதனால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கான். ஏதோ நேரம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கலந்துருங்க, எல்லாம் கலந்துட்டான். அப்போ அந்த கலப்பை பற்றி அடிக்கிறான் பாருங்கள் புலவன் கபிலன். தென் திசை புலவன் வடதிசைக்கு ஏகுவது பழுதர ஓதி பார்ப்பான் ஆவான். தென்னாட்டில் பிறந்த ஒருத்தன் ஒரு புலையன்